ஓகே அன்புள்ள இயேசு இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வர வைக்கிறோம். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸோ உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். ஸோ we welcome all of you in the name of precious Jesus Christ. So is happy to see all of you in this online platform in Revival Generation and Christ Life Transforming Ministry. So before we start the sermon, okay, for today, what God has said for us, so let us bow our head in prayer. ஸோ இந்த நாளில் தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற இந்த செய்தியை நம்ம கேட்கறதுக்கு முன்பாய் நம் தலைகளை தாழ்த்தி நம் ஜெபம் செய்வோம். அன்புடைய இயேசுவே, அப்பா இந்த வேலைக்காய் நன்றி அப்பா. இந்த நாளில் அப்பா உங்கள் சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த வேலையில் பா உண்மையை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீ கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் பா. நீரே இந்த நாளில் மகிமை கொள்ளும் பா. உங்களுடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இப்போ இந்தந்த இடத்துல பா உங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்களோ அந்தந்த இடத்துல பா உண்மை ஆராதிக்கும்படியாகும் அப்பா. பா உங்களுடைய செய்தியை கேட்கும்படியாகும் அப்பா. நீ ஒவ்வொருடைய ஆசீர்வதியும் அப்பா. God, we commit everyone who are hearing this word unto your hand. So no matter where they are, bless them, Lord. Make them not only the hearers of your word but doers of your word, Lord. In Jesus name we pray. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, ஸோ இந்த நாளில் உங்கள் மத்தியில் ஸோ இந்த செய்தியை தேவன் கொடுக்கும்படியாய் கொடுத்த அந்த கிருபைக்காய் தேவனுக்கு மகிமை சொல்லுகிறேன். I thank God for the opportunity again to give the word in the midst of all of you. Okay, the title of the sermon, இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு our calling to follow Jesus. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படியாய் நம்மளுடைய அழைப்பு. இதுதான், இதை குறித்து தான் இந்த நாளில் நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்தி நான் தயார் பண்ணி கொண்டிருக்கிற வேலையிலையும் தேவன் என்னோட அநேக காரியங்கள் இந்த நாளில் என்னோட பேசினா கண்டிப்பாக உங்களையும் தேவன் இந்த செய்தியின் மூலியமா ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ when I was preparing the sermon, God talked a lot of things through the sermon with me. So I believe God will talk to you also. Okay, so before we start, so I just want to give some introduction. ஸோ ஒரு முன்னுரையாக இந்த செய்தியை ஒரு முன்னுரையாக சில காரியங்களை நம்ம முதலாவது பார்ப்போம். இதனால் நம்ம ஏன் இந்த இடத்துல நம்ம கூடியிருக்கோம். ஸோ why we are gathered in this place, in the online platform, in the pandemic season. ஸோ இந்த பேண்டமிக் காலத்தில் நம்ம ஏன் சபையில் நம்ம மீட் பண்ண முடியல, இருந்தாலும் நம்ம ஏன் ஆன்லைனில் மீட் பண்ணுறோம். காரணம் நம்ம தேவனை நேசிக்கிறோம். ஸோ பிகாஸ் we are loving God. So we love God, so that's why we are gathering to hear God's word. Okay, so we are going to praise, we are going to worship, we are going to adore, we are going to seek God always. ஸோ நம்ம அனுதினமும் தேவனை ஆராதித்து தேவனை துதித்து ஸோ தேவனை தேடி தேவனை நேசித்து நம்ம அப்படியே இருக்கோம். இது நம்ம இந்த பூமியில மாத்திரம் இல்லை. we are not going to do this only in this world, but we are going to do that in eternity. ஸோ நித்தியமாய் பரலோகத்திலும் இந்த காரியத்தை தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகே, ஆனால் அதோடைய நோக்கம் என்ன? ஸோ அதுதான் தேவன் இந்த நாளில் நம்ம பார்க்குறோம். ஸோ மனுஷனும் வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் வெளியரங்கமான காரியத்தை பார்க்குறான், ஆனால் தேவன் உள்ளத்தை பார்க்குறார். ஸோ people are looking at the outside things, but God is looking at the inner motive. So that is what the word of God is saying. ஸோ இந்த நாளில் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்காக நம்ம செய்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ ஆராதிக்கிறது, துதிக்கிறது, தேவனை நேசிக்கிறது, எல்லா காரியமும் அவரை என்ன அட்மையர். ஸோ அவர் அட்மையர் என்னது தமிழ்ல? ஸோ அவருக்கு அவரை ஒரு ரசிக்கிற மாதிரி, ஸோ ரசிக்கிற மாதிரி செய்யாமல் அவரை பின்பற்றுகிற அந்த நோக்கத்தில் நம்ம செய்ய வேண்டும். ஸோ we are not only doing all these things just as to admire him, just not to admire him but to follow his ways. Okay, so if we are doing all the thing just in the motive of admiring him, so we are totally in the opposite direction. Okay, of what God is asking us. So இதனால அவரை ஒரு ரசிக்கிற ஒரு காரியத்தில் மாத்திரமே இந்த காரியங்கள்லாம் செய்தோம். ஸோ நம்ம செய்கிற காரியத்தினால நம்மளோட வாழ்க்கையில் எந்த ஒரு தாக்கம் இல்லை, ஸோ நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னா அதுக்கு பிரயோஜனமே இல்லை. ஸோ அது நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இட் மஸ்ட் லீட் டு ஃபாலோவிங் ஹிம், நாட் ஜஸ்ட் அட்மைரிங் ஹிம். ஸோ அவரை பின்பற்றுகிறதுல அந்த நோக்கம் இருக்கணும், அது அவரை ரசிக்கிறதுல மாத்திரம் இல்லை.
இதனால அநேகர் வந்து அவங்க வாலெட்ல இருந்து இயேசு படத்தை வச்சிருப்பாங்க. ஸோ வீட்டில் வந்து இயேசு படத்தை வச்சிருப்பாங்க. ஸோ when you will have Jesus photo in their wallet, so they will have a big Jesus portrait in their house. Okay, but you need to understand that that is not about following him. So that is not following him. அது நீங்க அப்படி செய்கிறது வந்து அவர் வந்து பின்பற்றுகிறது அல்ல. காரணம் அது போட்டோ முதலாவது வந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா அது இயேசுவோட போட்டோவே இல்லை. ஸோ யாரோ ஒரு வெள்ளைக்காரனோட போட்டோ இயேசுவை போல இருக்கிறதுனால. ஸோ வேதத்தில் எப்படியா அது இயேசு வந்து வர்ணிச்சிருக்காங்களோ. ஸோ ஹவ் இன் த பைபிள் the verses describe Jesus, so they just like decorated, so make up someone who looked like Jesus and just prepare the portrait. So don't get deceived saying that by having the photo அவருடைய படத்தை வந்து உங்களோட வாலெட்ல வந்து வைத்திருக்கிறதுனால நீங்க இயேசுவை பின்பற்றுங்க. you are just admiring him. ஸோ நீங்க அவரை வந்து ரசித்து கொண்டிருக்கீங்க, அது மாத்திரம்தான். ஸோ அவர்னால வந்து உங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை. So we need to make sure that we are following God, we are following Jesus, not admiring him. So அவரை வந்து பின்பற்றுகிறோம், அவரை வந்து ரசிக்கிறதுல மாத்திரம் இல்லை. இது வந்து நம்ம முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். It is a good quality when we gather on Sundays or Saturdays. ஸோ சனிக்கிழமையோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ நம்ம சபையில் வந்து கூடுறோம், ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம கூடுறோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு காரியம். காரணம் ஸோ நம்ம அப்படியே வந்து நம்ம வரோம்னா ஸோ நம்ம வந்து தேவன் மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது, தேவன் மேலே ஏதோ ஒரு அன்பு இருக்குது. ஸோ அது வந்து நல்லது. ஓகே, இட்ஸ் a very good thing, it's a very good quality when we are gathering like this, because we are showing that we are loving him and we are like adoring him. So it's good thing. So we worship and adore him saying you are worthy. ஸோ நீரே வந்து பரிசுத்த, நீரே வந்து எல்லா காரியத்துக்கும் எல்லா புகழுக்கும் வந்து பாத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை ஆராதிக்கிறது நல்ல காரியங்கள். ஆனால் நம்மளோட இருதயத்தின் நோக்கம் வந்து எப்படி இருக்கு, ஸோ நம்மளோட இருதயத்தின் வாஞ்சி வந்து எப்படி இருக்கு. ஸோ we need to check the motive and the desire of our heart. ஸோ இந்த நாளில் நம்ம இனிமேல் கூடுறதுனால ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு தேர்வு வந்து கொடுத்தோன்னா, ஸோ இஃப் we give you a choice, ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல இருப்பீங்களா? இல்லாட்டினா நான் வந்து ஆன்லைனில் இல்லைன்னா, நான் லைஃப்பில் இல்லைன்னா, ஸோ போதகர் வந்து கால் பண்ணி கேட்பாரு, ஐயோ ஸோ அதனாலே வந்து நான் லைஃப்க்கு வரேன். ஸோ are we being here forcefully just to please someone? Okay, so if you are doing that, if you are having that kind of condition, please check whether you are just admiring or really following Jesus. ஸோ உங்களோட இருதயம் இந்த இடத்துல அவரை வந்து தேடி அவரை பற்றி நான் ஏதாவது ஒரு புது காரியத்தை நான் கற்றுக்கொள்ளணும். ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன் சம்திங் நியூ அபவுட் ஹிம். ஸோ தட் வாஸ் த மோட்டிவ் ஃபார் யூ டு பி ஹியர், தென் யூ ஆர் இன் த ரைட் மோட்டிவ். ஸோ வி நீட் டு செக் திஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வி கேன் சி, ஸோ அநேக நேரங்களில் வசனங்களை நம்ம மத்தியு, மார்க்கு, லூக்கா, யோவான், we can see in the book, the early book of New Testament. So Matthew, Mark, Luke, John. So Jesus is saying practically in all the situation, follow me, follow me. என்னை பின்பற்றி வா, பின்பற்றி வா. ஸோ இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வைத்திருக்க இந்த அழைப்பு வந்து என்னன்னா அவரை பின்பற்றுகிறது. ஸோ the calling of Jesus Christ in our life is to follow him. Okay, because that's the reason why Jesus always says follow me, follow me, follow me. In every part of his story we can always see he is mentioning follow me. சரி பின்பற்றி வா, பின்பற்றி வான்னு சொல்லிட்டு அநேக இடங்கள்ல அவர் சொல்லி கொண்டிருக்கார். ஸோ பின்பற்றி வானா என்ன? ஓகே, பின்பற்றி வா. ஸோ இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லிட்டாரு. ஓகே, இயேசு கிறிஸ்து சொல்லிட்டா நான் செஞ்சிடறான்னு சொல்லிட்டு அவங்களோட கொள்கையா இருக்கலாம். ஸோ மேபி your principle is when Jesus is saying something I must follow, but you need to understand what you need to follow first. ஸோ என்ன காரியத்தை நீங்கள் பின்பற்றணும்னு சொல்லிட்டு நீங்கள் முதலாவது நீங்கள் உங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சாதான் நீங்கள் பின்பற்ற முடியும். ஆமாவா இல்லையா? ஓகே, ஸோ தட் ஆக்சுவலி மீன்ஸ் we need to literally walk in his footsteps. ஸோ அவருடைய பாத படியில் நம்ம வந்து நடக்கிறது தான். இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ நம்மளும் வந்து அவருடைய அந்த பாத படியில் நம்ம கால் வச்சு நடக்கிறது தான்.
எப்படி வந்து ஒரு சிறு பிள்ளை, ஒரு குழந்தை எப்படியா வந்து நடக்க கற்றுக்கொள்ளணும்னா, ஸோ நம்ம இப்படியே பிடிச்சி இழுப்போம். ஸோ அதுவும் வந்து கால் அதே மாரி வச்சு வரோம்ல. ஸோ அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையில், ஸோ சிறு குழந்தையை போல இயேசு கிறிஸ்து நம்மளோட கையை பிடித்திருக்க, நம்மளும் வந்து அவரோட பாத படியில் நம்ம நடந்து வரணும். ஸோ we need to walk in the footstep of Jesus Christ. Okay, so we can see in Mark chapter 7 verse 6. ஸோ மார்க் 7வது அதிகாரம் 6வது வசனத்துல இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஸோ தமிழிலும் ஆங்கிலத்திலும் நம்ம வாசிப்போம். ஸோ இது வந்து எப்போ வந்து தேவன் வந்து சொல்லுகிறாருன்னா, ஸோ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இந்த காரியத்தை அடிக்கடி வந்து சொல்லி கொண்டிருந்தார். என்ன காரியம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மார்க் 7வது அதிகாரம் 6வது வசனம். So God always talk about the Israelites mentioning these words, these things. Okay, we can see that in Mark chapter 7 verse 6. So I will read in Tamil. So தமிழ்ல நான் வாசிக்கிறேன், அப்புறம் ஆங்கிலத்தில் வாசிப்போம். மார்க் 7வது அதிகாரம் 6வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உடல்களினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். ஸோ அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றார். We read in English. Mark 7:6. He answered and said unto them, Well hath Isaiah prophesied of you hypocrites, as it is written, These people honoreth me with their lips, but their hearts are far from me. The hearts are far from me. ஸோ அவங்க இருதயமும் தூரமா இருக்கு. உடல்ல வந்து அவங்க ஆராதிக்கிறாங்க, ஸோ தேவனை வந்து மகிமைப்படுத்துறாங்க. ஸோ ஆனால் அவங்க இருதயம் வந்து தூரமா இருக்கு. இந்த நாளில் நம்மளுடைய சூழ்நிலை இப்படி இருக்கா? ஸோ ஆராய்ந்து பார்ப்போம். ஸோ we can praise, we can do all the thing, we can do all the outside things showing that we are loving God. ஸோ நம்ம வெளியரங்கமான காரியங்களை நம்ம செய்து, ஸோ தேவனை வந்து நம்ம நேசிக்கிறோம்னு சொல்லிட்டு ஆளுங்கள்கிட்ட காமிக்கலாம். ஆனால் உள்ளத்தில் நம்மளோட இருதயம் வந்து தேவனை விட்டு தூரமாக இருக்கா? ஓகே, we need to check that. Okay, is our heart far from God? Okay, if your heart is far from God, உங்களோட இருதயம் தேவனை விட்டு தூரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பிரயோஜனம் இல்லை. You are just admiring him. ஸோ அவரை வந்து நீங்கள் ரசித்து கொண்டிருக்கீங்க, நீங்கள் அவரை வந்து பின்பற்றவில்லை. இது வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, okay, they came to God's presence and honor him, but in their heart it was full of darkness and sin. அவங்க வெளியரங்கமாக வந்து தேவனை வந்து கனப்படுத்தினாங்க, தேவனை வந்து ஆராதித்தாங்க. ஆனால் அவங்க இருதயத்தில் வந்து என்ன நிறைஞ்சிருந்துச்சுன்னா, இருள் நிறைஞ்சிருந்துச்சு, பாவம் நிறைஞ்சிருந்துச்சு. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் இந்த நாளில் அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ many of us are living like this. On Sunday we will be holy, so we will be praising God, we will do everything, but the remaining 6 days, so we will be totally off, so totally far from God. We are disconnected. Okay, like how we are having internet today, we are connected because of internet. Suddenly if the internet is disconnected, so internetனால தான் வந்து இந்த நாள் நம்ம தொடர்புல இருக்கோம். ஆனால் இன்டர்நெட் திடீர்னு வந்து புதுசாச்சுன்னா, திடீர்னு வந்து அது அருந்து போயிடுச்சுன்னா, ஸோ நம்ம ஒருத்தர் பேச முடியாது. இப்படி தான் வந்து நம்மளுக்கும் தேவனுக்கும் 6 நாள் வந்து உறவு இருக்கு. ஓகே, ஸோ the remaining 6 days of our life in a week we are disconnected from God. Okay, that is what Mark chapter 7 verse 6 is mentioning. Okay, we must be careful that we are not guilty of this. Okay, ஸோ இந்த நாளில் இந்த குற்றச்சாட்டில் நம்ம வந்து மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஓகே, ஸோ தேவன் வந்து நம்மளை வந்து பார்த்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரோ, like how God mentioned about to the Israelites saying their heart is far from him, so we shouldn't be guilty of that. ஸோ இந்த பாவத்தில் வந்து இந்த காரியத்தில் ஸோ நம்மளை வந்து தேவன் நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது. ஓகே, மெல்வின் ஸோ இந்த நாளில் ஓனர் ஸோ அந்த வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெல்வின் தன்னுடைய உடல்னால என்னை கனம் பண்ணா, ஆனால் அவனோட இருதயமும் என்னை விட்டு தூரமாக இருக்கு. உங்களோட பேர் வந்து வச்சு பாருங்க. Put your word in these words. Mark 7:6. So God is mentioning. So do a self check. ஸோ உங்களோட சுயமான ஒரு பரீட்சை வந்து வைத்து பாருங்க.
உங்களுடைய தேவன் வந்து உங்களை பார்த்து இனிமேல் சொல்லுவாரா? ஓகே, சொன்னாங்கன்னா இதனால நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். Okay, we have the responsibility to change. Okay, so Jesus came to the world as a human body. Okay, இது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் தான் வந்து வந்தார். ஸோ அவர் வந்து உலகத்தில் நடக்க நம்மளை போல. இதனால நம்மளுக்கு எப்படி ஒரு சரீரம் இருக்கும், உள்ளாக சாவிக்கிற மனுஷன் இருக்கான். ஸோ we have a outer body and we have a inner man inside. So similar, Jesus came to the world similar like us. He has a physical body. ஸோ ஒரு சரீரபூர்வமான அவருக்கு ஒரு சரீரம் இருந்துச்சு. அவர் உலகத்தில் வந்து நடக்க 33 ஆண்டுகள் வந்து அவர் அந்த சரீரத்தை வைத்து தான் வந்து நடந்து கொண்டிருந்தாரு. ஓகே, ஆனால் நீங்கள் பார்க்குறப்ப ஸோ அவர் பரலோகத்துக்கு அவர் மறுபடியும் போகிற வழியில் he gave Holy Spirit and name us his body. ஸோ அவர் பரலோகத்துக்கு மறுபடியும் வந்து போகிற வேலையில் அவர் வந்து நம்மளுக்கு பரிசுத்த தேற்றவாளனை கொடுத்து, ஸோ அவர் வந்து யாரை வந்து இப்போ சரீரம்னு சொல்கிறாரு. ஸோ he is saying we as his body. ஸோ முதலாவது அவருக்கு ஒரு சரீரம் இருந்துச்சு. அவர் வந்து பரலோகத்துக்கு போகிற வழியில் அவர் வந்து நம்மள்கிட்ட பேட்டன் பாஸ் பண்ணிட்டாரு. ஓகே, இப்போ வந்து இப்போ யார் வந்து இயேசு கிறிஸ்துவோட சரீரம்? நம்ம. ஓகே, ஸோ when Jesus was in this world, so he was having a physical body, but when he moved back to heaven, he gave us Holy Spirit and he is calling us his body. Okay, so who is his body now? Okay, we are the body. Okay, நீங்களும் நானும் அவருடைய சரீரமாக இருக்கும். இது முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். Okay, Jesus has two bodies. ஸோ அவருக்கு 2 சரீரம் இருக்கு. ஒன்று அவர் இந்த உலகத்தில் உபயோகித்த அவருக்கு இருந்த அந்த சரீரம், அதை வைத்து தான் அவர் நடந்து கொண்டிருந்தாரு. 2வது சரீரம் நம்ம. So you and me. So you and me are the body of Christ. Okay, we need to understand it. But நீங்க வந்து யோசிச்சு பார்க்கலாம், ஏன் வந்து இயேசு கிறிஸ்து நம்மளை அவருடைய சரீரம்னு சொல்றாரு? ஏன் வந்து அவரை வந்து அப்படியே வந்து சொல்லுகிறார்? ஓகே, நம்ம மேபி நம்மளுக்கு அந்த கேள்வி இருக்கலாம். Why Jesus is calling us his body? Okay, if Jesus is doing something, he must have a reason. So இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை வந்து செய்யறாருன்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். பிகாஸ் ஓகே, நானே ஆன்சர் சொல்றேன். பிகாஸ் நீங்க சொல்றதே எனக்கு கேட்காது. ஓகே, பரவாயில்ல, நானே ஆன்சர் சொல்றேன். ஓகே, பிகாஸ் people supposed to see us in us what they saw in Christ. Okay, that's the answer. So இந்த நாள்ல ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில என்ன பார்த்தாங்களோ அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்கணும். ஸோ அதனால தான் வந்து இயேசு கிறிஸ்து சரீரம் நம்மளையும் வந்து ஒப்பிட்டு அவர் வந்து சொல்றாரு. ஸோ we are the body of Christ. People must see what they saw in Jesus. Okay, the question now is people seeing that? இதனால ஜனங்கள் அப்படியே பார்க்குறாங்களா? உங்களை பார்க்குறப்ப கிட்ட வராங்களா இயேசு கிறிஸ்துவை போல, இல்லாட்டினா தூரமாக ஓடி போகிறாங்களா? ஐயோ வந்துட்டாங்க. We need to check that. Okay, we really need to check that. Okay, we supposed to carry the same ministry Jesus did in his earthly body. இயேசு கிறிஸ்து அவருடைய இந்த உலகத்தில் இருந்த அந்த சரீரத்தில் என்னென்ன ஊழியங்களை அவர் வந்து செய்தாரோ அந்த ஊழியத்தை நம்ம வந்து தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுக்கு தான் வந்து நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். That is our calling to follow Jesus. Okay, we need to clearly understand that. Okay, we need to take this challenge seriously. Okay, இந்த சவாலை நம்ம தைரியமாய் நம்ம வந்து முக்கியத்துவம் படுத்தி நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். Okay, maybe you are in a situation now, you are saying, how I am supposed, he is a God, he is a God, he is a God, so he can do. ஸோ அவர் வந்து தேவனாக இருந்தால் அவரால் வந்து எல்லாமே செய்ய முடியும். ஸோ நான் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். அப்புறம் வந்து அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்ப்போம். பட் the thing that I am saying now, we need to take this seriously. ஸோ இந்த காரியத்தை நம்ம முக்கியத்துவம் படுத்தி இந்த காரியத்தை நம்ம வந்து நம்ம முக்கியத்துவப்படுத்தி நம்ம பார்க்க வேண்டும். ஸோ யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். ஸோ look at one verse. Okay, John 8:12. இதை நான் தமிழில் வாசிக்கிறேன். யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி,
நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். Okay, we read in English, John 8:12. Then spake Jesus again unto them, saying, I am the light of the world. He that followeth me shall not walk in darkness, but shall have the light of life. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் உலகத்தில் ஒளியாக இருக்கிறேன், ஸோ என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். ஓகே, ஸோ அந்த வசனத்திலே நம்ம என்ன புரிந்து கொள்ள முடியும்னா, ஸோ the verse is clearly saying those who are following him will not walk in darkness. So in contrary, what you can understand, என்ன காரியத்தை நம்ம எதிர்மாறாக நம்ம பார்க்க முடியும்னா, I can appreciate him and adore him. ஸோ நான் அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு கனப்படுத்தி அவரை ரசிக்க முடியும், ஆனால் அதே சமயம் நான் இருளில் நடக்க முடியும். ஓகே, ஸோ யூ கேன் adore and you can appreciate at the same time you are walking in darkness. ஓகே, இதுக்கு எதிர்மாறான ஒரு காரியம். ஸோ அதில் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் பின்பற்றுகிறவர்கள இருளில் நடக்காம ஸோ நம்ம வெளிச்சத்தில் நடப்போனே. ஸோ இதே சூழ்நிலை நம்ம எதிர்மாறாக பார்த்தோம்னா, ஸோ அவரை பின்பற்றலைன்னா நம்ம அவரை மகிமைப்படுத்தி அவரை எல்லாமே செய்ய முடியும், ஆனால் இருளில் நடந்து கொண்டிருப்போம். இதனால அநேக கிறிஸ்தவர்களுடைய சூழ்நிலை இப்படி தான் இருக்கு. So we are saying, I am loving you, so I am doing this, I am doing that for God, but we are walking in darkness. Okay, if you are in this situation, so you need to take this seriously. So if you follow him, you will never walk in darkness. So அவரை உண்மையாக நம்ம பின்பற்றணும்னா நம்ம இருளில் நடக்க மாட்டோம். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் சொல்லல, யோவான் 8:12 சொல்லுது. So it's not me telling this. John 8:12 is saying, when we follow him diligently, we will never walk in darkness. Okay, so darkness, so இருள்னா என்ன? So இந்த வசனத்துல இருள்னு போட்டிருக்கு. So the word is mentioning about darkness. What is darkness? Okay, maybe we have this question. So darkness is the life of discouragement. Okay, உங்களோட வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இழந்து போயிருக்கீங்களா? ஸோ அதுதான் இருள். Okay, maybe you are gloom. Okay, maybe ஒரு என்ன ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு என்ன உங்களை சுற்றி எல்லாமே சரியாக நடக்காத மாரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் முறுமுறுப்பு இருக்கலாம். ஓகே, எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை முறுமுறுத்து கொண்டிருக்கலாம். ஓகே, யூ கேன் பி murmuring, so you are like backbiting, so you are like saying something. Okay, when you are hearing about God, you are like saying something, or naturally you are saying something opposite, or you are complaining, a lot of complaint. Okay, so அநேக காரியங்களை குறித்து நம்ம இது சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி கொண்டிருக்கலாம். ஸோ வாழ்க்கையில் ஃபுல் ஆஃப் எங்கர், வாழ்க்கையில் ஃபுல்லாக கோபமாக என்ன காரியத்தை எடுத்தாக்கியும் கோபம் கொண்டிருக்கலாம். ஸோ ஒருத்தவங்க மன்னிக்க முடியாமல் இருக்கலாம். ஓகே, யூ கேன் பி அன்ஃபர்கிவிங், யூ கேன் ஹேவ் பிட்டர்னஸ், கசப்புகள் இருக்கலாம். ஸோ எல்லா காரியமும் இந்த எல்லா காரியங்களையும் தான் இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா இருள். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் ஆல் திஸ் திங், ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ யூ ஹேவ் ஆல் திஸ் திங், ஸோ இட்ஸ் கிளியர்லி சேயிங் தட் யூ ஆர் ஹேவிங் டார்க்னஸ் இன் யுவர் லைஃப். ஓகே, ஸோ இதுதான் இஸ் அபவுட் டார்க்னஸ். Jesus promises that if we follow him, we will never walk in darkness. இயேசு கிறிஸ்து என்ன காரியத்தை உத்தரவாய் சொல்லுகிறார்னா, அவரை பின்பற்றி நடக்கிற வேலையில் நம்ம இருளில் நடக்க மாட்டோம். ஸோ முதல்ல நம்ம பார்த்த அந்த உதாரணங்கள், அந்த கசப்பு, அந்த முறுமுறுப்பு, இந்த காரியத்தை விட்டு எதிர்மாறான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிப்போம். ஓகே, இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, so we are coming to the house of God for prophetic word which challenges us and encourages. Okay, நம்ம ஏன் இந்த நாளில் நம்ம தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வரோம், சபைக்கு வரோம். ஸோ இந்த நாளில் ஏன் நீங்கள் இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா ரெண்டு காரியம். ஓகே, முதலாவது யூ வாண்ட் டு கெட் என்கரேஜ்மெண்ட். ஓகே, ஏன் நம்ம எப்போதும் வசனம் சகோதரருக்கு ஒருமித்து கூடுகிறது எத்தனை இன்பமாக இருக்கு. ஸோ இப்படிலாம் ஏன் வசனம் சொல்லுகிறது? why the verse is saying, so it's so good for the brethren of God to gather together. Okay, because it will encourage you. Maybe for the past 1 week, ஒரு வாரமா நீங்க
ஒரு மேடு பள்ளமான ஒரு வாழ்க்கையில நீங்க கடந்து போயிருக்கலாம். Okay, maybe you have ups and downs in your life for the 6 days. So you are coming to the gathering. So you are coming to the fellowship. ஒரு ஐக்கியத்துக்குள்ள நீங்க வந்து தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியத்துக்குள்ள வர வேளையில உங்களுக்கு உற்சாகம், உற்சாகம் வந்து கிடைக்கும். It will encourage you when you are hearing the word of God. So தேவனுடைய செய்தியை கேட்கிற வேளையில உங்களுக்கு உற்சாகம் வந்து கிடைக்கும். அதே சமயம் வந்து பார்க்குறப்ப இப்படிப்பட்ட செய்திகளை நீங்க கேட்கிற வேளையில ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சவால் வரும். ஓகே, the word of God will challenge you. ஓகே, உங்களுக்கு சவால் கொடுக்கும். இப்போ இன்னைக்கு உள்ள செய்தி பிரகாரம் ஸோ இயேசுவை போல பின்பற்றுறதுக்கு உங்களுக்கு ஒரு சவால் வரும். ஓகே, உங்களுக்கு வந்து சவால் கிடைக்கும். இல்லை நானும் இயேசுவை போல வாழ போறேன். ஸோ ஐ don't want to live in darkness. I want to live like Jesus. So it will challenge you. Okay, it will challenge you. You need to understand that. Okay, so in scripture we can see both. Okay, so normally people come to church just to get grace message. So people will just come to get encouragement. Okay, but they will never go to the challenging phase, to the next phase. Okay, வந்து ஜனங்கள் வந்து ஒரு உற்சாகத்தை பெற்றுக்கொண்டு ஸோ அந்த சவாலை வந்து பரவாயில்ல, இது நீங்கள் பார்த்துக்குங்க, எனக்கு உற்சாகம் கிடச்சிச்சு, இன்னும் ஒரு 6 நாள் நான் வாழ முடியும். ஸோ என்கரேஜ்மெண்ட் இஸ் இனஃப் ஃபார் மீ, இன் அதர் 6 days I can live. So the challenging part may be for other people. So it's not. So if you are seriously saying that you are following Jesus and your calling is to follow Jesus, so you need to challenge yourself today. Okay? So I know things are not easy. So காரியங்கள் சுலபமாக இல்லை, ஆனால் அந்த காரியங்கள் சாத்தியம். ஓகே, ஸோ இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். We at times need encouragement. சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து உற்சாகப்படுத்துதல் தேவை. But we need to challenge us to follow Jesus at the highest standard. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை வந்து பார்க்குற வேளையில் அவர் ஒரு உயரமான ஒரு தரத்தை வந்து நம்மளுக்கு வைத்துட்டார். ஓகே, ஸோ அதுக்கு மேலே வந்து போக முடியாது. ஸோ யூ ஆல்ரெடி அச்சீவ் த மேக்ஸிமம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. நம்ம ஓகே இயேசு கிறிஸ்து போல வந்து வாங்கணும்னா இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏற்கனவே எல்லா காரியங்களும் நம்ம சிறு வயதுலேருந்து வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி படிச்சிட்டோம். ஸோ அவரோட தரம் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இதனால் நம்ம செய்ய வேண்டியது, ஸோ நம்ம எல்லாமே வந்து நம்ம தெரிந்து வைத்திருக்கோம். We know everything about Jesus high standard, but we never challenge ourselves. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்மள வந்து அந்த சவாலை எடுத்துக்கொள்றதுக்கு நம்ம தைரியமாக வந்து நம்ம இறங்க முடியல. ஓகே, அப்படி இறங்கலைன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்ற முடியாது. ஓகே, ஸோ ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா 6வது அதிகாரம் 36வது வசனம். ஓகே, Luke chapter 6:36. ஸோ தமிழில் வாசிக்கிறேன். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். Luke 6:36. Be ye therefore merciful, as your Father also is merciful. Okay, இங்க வந்து ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன். I give you an example. So Jesus is challenging us to be merciful as the Father is merciful. Okay, இந்த வசனத்துல உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறதுனால நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஓகே, ஸோ இப்படிப்பட்ட சவால் வந்து நம்ம எடுக்க முடியுமா இந்த நாள்ல? Okay, are we ready to take this kind of challenge, or you are still with your personal ego? So I cannot be merciful to that person. I can forgive everyone, but I cannot forgive that person. So or if you are being like that, so எல்லாத்தையும் வந்து மன்னிக்க முடியும், அந்த நபர் மாத்திரம் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தில் மொரட்டு கௌரவத்தில் இருக்குமா? ஸோ அப்படி இருந்தோன்னா we are not following Jesus. We need to understand that. So Jesus through his words in the first 4 chapters, okay, you can see Jesus is challenging us so many times. So அதுக்கப்புறம் ஓகே இயேசு கிறிஸ்து முதலாவது சவால் கொடுத்து அதுக்கப்புறம் பவுல் கொடுக்குறாரு ஒரு அநேக சவால்கள். ஸோ இவர்கள்லாம் வந்து ஏன் வந்து இந்த சவாலை கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து இயேசு கிறிஸ்து பின்பற்ற வேண்டும். Why these challenges in our life, the challenges that Jesus and all the other patriarchs are giving will always help us to follow Jesus. Okay, we need to understand that it's not to put you into a process of castaning.
ஸோ ஒரு ஒரு ஒடுக்கத்துக்குள்ளார வந்து உங்களை வந்து அனுப்புறதுக்கு இல்லை, உங்களை வந்து சுலபமாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக, ஸோ உங்களை வந்து தயார்படுத்தும்படியாக தான் இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறேன். Okay, so Christians are guilty of going only to the place of encouragement, okay, neglecting the challenges. இதனால நம்ம ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கிற வேலையில ஸோ we are guilty. நம்மளுக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்து என்ன இருக்குன்னா, ஸோ ஒரு ஒரு என்ன உற்சாகப்படுத்திக்கிற காரியத்துக்கு மாத்திரம் தான் தேவனை தேடி போறோம், ஆனா தேவன் கொடுக்கிற சவாலை நம்ம எடுக்கிறது இல்லை. Okay, it's practically saying you are only going to God for something, encouragement, comfort, love, or whatever. Okay, but when the Father is asking you to do something like Him, we are neglecting it. Okay, so we are only following God half-heartedly. So fulla வந்து நம்ம தேவனை பின்பற்றவில்லை. இதை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு நீங்க பேதுருவை வந்து பார்க்கிற வேளையில, so we can see example. Okay, Peter sinned by denying Jesus 3 times. So பேதுரு இயேசு கிறிஸ்துவை 3 வாட்டி அவன் மறுதலித்தான். அந்த அந்த வசனத்துல நீங்க பார்க்கிற வேளையில என்ன வந்து போடப்பட்டிருக்குன்னா, இயேசு வந்து அவர் திரும்பி பார்த்தார். அவன் வந்து மறுதலிக்கிற வேலையில இயேசு வந்து அவனை பேதுருவை வந்து திரும்பி பார்த்தான். So when Peter was denying Jesus 3 times, so the verse saying that Jesus looked at him. See, அந்த பார்வையோட அர்த்தம் என்ன? So what's the meaning of that look from Jesus, for your opinion? Is Jesus saying, oh நான் அப்பயே சொன்னேன்ல, ஸோ இயேசு கிறிஸ்து அப்படி சொல்றாரா, நான் அப்பயே சொன்னல நீ என்னை மறுதலி பண்ணி பா நல்லா மாட்டிக்கிட்ட அப்படின்னு வந்து சொன்னாரா? Okay, is Jesus was saying, looking at Peter and saying, I already told you, I know you are the one. Okay, you are pinpointing. Is Jesus pinpointing to the mistake that Peter did? See, பேதுரு செய்த அந்த குற்றத்தை அவர் சுட்டி காட்டினாரா, அல்லாட்டா வந்து கை காட்டி அவர் வந்து ஒரு ஒரு என்ன ஒரு குற்றச்சாட்டினாரா? இல்லை. அவர் வந்து பார்த்த அந்த பார்வையோட அர்த்தம் வந்து என்னன்னா, the meaning of Jesus' look was, it's okay, I know, I already forgive you, just move on. Okay, so ஒரு சூழ்நிலையை நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஓகே, ஒரு உதாரணம். இதனால இயேசு பேதுருவும் இயேசுவும், so Peter and Jesus was very close. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. இன்னைக்கு நீங்களும் அப்பா அம்மாவும் எப்படி இருக்கீங்க, அதனால் நீங்களும் கணவனும் மனைவியும் எப்படி இருக்கீங்க? ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வர வேலையில நீங்க அவங்க மறுதளிச்சீங்கன்னா, அவங்க அப்படி திரும்பி பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகே, so today maybe you are having imagine yourself like you and your husband, or you and your wife, you and your children, or you and your parents being in the same situation. You are denying them and they are looking at you. How you will feel? If it was not with a compassion and forgiving spirit, அது வந்து ஒரு மன்னியாம இருக்கிற ஒரு பார்வையா இருந்துச்சுன்னா, அந்த வாழ்க்கை முழுவதும் அவங்க ஒரு குற்றச்சாட்டுக்குள்ளார இருந்திருப்பாங்க. ஐயோ, அந்த சூழ்நிலை நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. வாழ்க்கை முழுவதும் அந்த காரியம் அவங்களுக்கு பின்பற்றி வரும். Okay, the whole life Peter, if Jesus didn't forgive him that day, the whole life he will be under guilt. Okay, so I'm sure he couldn't do the ministry that Peter did. Okay, Peter cannot do. Okay, he couldn't do. அதனால அப்படிப்பட்ட 5000 பேர்களுக்கு தேவனை வந்து பத்தி பேசுறது, ஸோ ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவோட ஊழியத்தை நீங்க பார்க்கலாம். ஓகே, நீங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஊழியத்தை அந்த குற்ற மனசாட்சியோட செய்திருக்க முடியாது. ஓகே, ஸோ சிமிலர் லைக் the verse that I say, like how your father was merciful, உங்களுடைய பிதா எப்படி இரக்கமுள்ளவராக இருக்கிறாரோ அப்படியா வந்து நீங்களும் வந்து இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த நாள்ல. So if you are following Jesus, okay, similar like how Jesus looked at Peter and said, it's okay, move on, I already forgive you. So எப்படியா வந்து இயேசு கிறிஸ்து அந்த பேதுருவை வந்து அந்த நாள்ல பார்த்து சொன்னாரோ, பரவாயில்ல, எனக்கு உன்னை பற்றி தெரியும், நான் உன்னை மன்னிச்சிட்டேன்,
நீ தொடர்ந்து வந்து முன்னுக்கு போ, அது வந்து விட்டுரு, பரவாயில்ல நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு வந்து சொல்லுகிற அந்த சூழ்நிலை போல இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்காங்க? How many people are looking, are like eagerly waiting for a look like how Jesus looked at Peter? இதனால எவ்வளவு பேர் உங்ககிட்ட வந்து அப்படிப்பட்ட ஒரு பார்வையை வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க? தயவு செய்து நீ மன்னிச்சிரு. நீங்க வந்து இதனால அவங்களுடைய வேலை, நீங்க உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவரா இருந்தீங்கன்னா, so if you are a true follower of Jesus, you need to look at them like how Jesus looked and say it's okay, move on. நீங்க திரும்பி அவங்களை வந்து பார்த்து பரவாயில்ல, அவங்கள தோலை தட்டி கொடுத்து பரவாயில்ல நான் அவனை மன்னிச்சிட்டேன், முன்னுக்கு போ அப்படியே உற்சாகப்படுத்துகிற ஊழியத்தை நம்ம செய்ய நம்ம தகுதியாக இருக்க வேண்டும். ஸோ we need to be not guilty of judging people. ஓகே, ஒருத்தவங்களை வந்து குற்றம் சாட்டுகிற அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம விலகி போக வேண்டும். ஸோ that is very important. So there are many people today waiting for a look like that from you. ஸோ அநேகர் வந்து இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு பார்வையை உங்களிடத்துலேருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. Okay, will you follow Jesus here? இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இயேசுவை போல செய்வீங்களா? இட்ஸ் a open challenge for you. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு திறந்த ஒரு சவால். இயேசு கிறிஸ்துவை போல பின்பற்றுவீங்களா, இல்லைன்னா உங்களோட சுய வாழ்க்கையை பின்பற்றுவீங்களா? Are you following Jesus or you are following your own self? Okay, stop admiring Jesus, follow him. ஸோ அவரை வந்து ரசிக்கிறதுல விட்டு விடுங்க, அவரை பின்பற்றுங்க. ஸோ அதுதான் வந்து இந்த நாளில் தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கலாம். அதுதான் நீங்கள் தேவனுக்கு செய்கிற ஒரு ஊழியம். ஸோ you need to understand that. Jesus said, follow me, this is the road to eternal life. ஒரு நித்திய வாழ்க்கைக்கு இதுதான் வழி, என்னை பின்பற்றிவான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இன்னைக்கு அப்படியா வந்து ஒரு இப்போதான் புதுசாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்கள்ட்ட உங்களால் சொல்ல முடியுமா? அவங்க வந்து உங்களை வந்து பின்பற்ற முடியுமா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு தரத்துக்கு நம்ம வர வேண்டும். we need to come to that kind of high standard. Okay, we can be happy today that our sins are forgiven. இதனால நம்மளோட பாவங்கள் எல்லாமே இந்த மன்னிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். yet we can have a defeated life. ஸோ இதனால நம்மளோட வாழ்க்கை வந்து பாவம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, இது போதும்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து நம்ம ஒரு தோல்வியான வாழ்க்கைக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோன்னா இதனால் நம்ம மாற வேண்டும். ஓகே, God is not glorified in our defeated life. நம்மளோட அந்த தோல்வியான வாழ்க்கையில தேவன் வந்து மகிமை கொள்ள போறது இல்லை. ஓகே, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, so we need to follow Jesus balance in our life. ஓகே, எப்படியா வந்து தேவன் நம்மளை சரியாய், ஓகே, நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ நடுவில் வந்து நீ வெட்டினோன்னா ஸோ பேலன்ஸாக இருக்கும். இங்கே ஒரு கண்ணு இருக்கும், இங்கே ஒரு கண்ணு இருக்கும். இங்கே ஒரு கண்ணு இருந்து கண்ணு வந்து பின்னால் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸோ காட் கிரியேட்டட். ஓகே, ஸோ டுடே காட் கிரியேட்டட் us balance. Okay, one eye is, if I cut like this, one eye is like this, one eye is like this. Okay, at this two sides. Okay, balance. Okay, God created us balance. Similarly, we need to follow Jesus balance in our life and our ministry. இதனால நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கை, மேபி நம்மளோட மினிஸ்ட்ரி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், ஸோ நம்மளுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம இயேசு பின்பற்றாமல் இருந்தோம்னா ஸோ நோ பாயிண்ட். ஸோ we need to have a balancedly follow Jesus in our life and our ministry. நம்ம ஊழியத்திலும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி சமமாய் வந்து நம்ம தேவனை பின்பற்ற வேண்டும். இதுதான் வந்து நம்மளுடைய அழைப்பு. ஸோ following Jesus in our life means we are sure that blood of Jesus has cleansed us completely. Okay, ஸோ இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில், ஸோ முதலாவது நான் வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன், ஊழியத்தை பற்றி நான் பேசல. முதல்ல நான் 2 பாகம் சொன்னேன். ஸோ I mentioned about 2 things. We need to be balanced. First in our life and second in ministry. If we never settle our life, நம்மளோட வாழ்க்கையை நம்ம சரிப்படுத்தலைன்னா நம்ம ஊழியத்தில் நம்ம இயேசு கிறிஸ்து பின்பற்ற முடியாது. ஸோ இதை வந்து செய்யாமல் இதை செஞ்சோன்னா we are being hypocrite. ஓகே, ஸோ நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம தேவனை வந்து பின்பற்றாமல் நம்ம ஊழியத்தில் மாத்திரமே நம்ம பின்பற்றுறது மாதிரி காமிச்சுக்கிட்டோன்னா ஸோ we are just deceiving ourselves. நம்ம வந்து ஏமாற்றி கொண்டு இருக்கோம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இந்த நாளில் ஊழியத்தை பற்றி என்னால் பேச முடியாது, நேரம் பத்தாது. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படியா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை குறித்து இதனால் நம்ம சற்று நேரம் வந்து நம்ம பார்ப்போம்.
Okay, following Jesus in our life. ஸோ நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறது முதலாவது. இந்த நாளில் நீங்கள் புது கிறிஸ்தவர்களாக இருந்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் நியூ பிலீவர், த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ நீட் டு பி கன்வின்ஸ் இஸ் தட் த blood of Jesus has cleansed you completely. உங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் முழுமையாய் சுத்திகரித்து விட்டதுன்னு சொல்லிட்டு நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாள் நம்ம ஏன் வந்து முன்பாக போக முடியல? Why we cannot move forward? We can't move on until we are sure that we are forgiven. ஸோ நம்மளோட பாவங்கள் எல்லாமே எப்படிப்பட்ட பாவங்கள் நம்ம செய்திருக்கலாம், கொலை கூட பண்ணியிருக்கலாம், இல்லாட்டினா ஒரு நீங்களே வந்து உங்களை மன்னிக்க முடியாத ஒரு பாவத்தை கூட நீங்கள் செய்திருக்கலாம். ஓகே, யூ கேன் do some sin that you yourself can't forgive yourself, but you can't move until you are sure that you are forgiven. So today I have a good news for you. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வைத்திருக்கேன். ஸோ தேவன் வந்து உங்களை முற்றிலுமாக மன்னித்து விட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுக்குள்ளார குற்ற மனசாட்சிக்குள்ளார நீங்கள் இருந்தீங்கன்னா, if you are having the guilty conscience in your life, I have a good news for you. God has forgiven you completely. Okay, not only forgiven you, உங்களை வந்து மன்னித்தது மாத்திரம் இல்லை, God is declaring you righteous. நீங்கள் நீதியானவன்னு சொல்லிட்டு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இதுதான் வந்து உங்களுக்கு வைத்திருக்க ஒரு நல்ல செய்தி. Don't let devil harass you anymore. ஸோ தேவல் வந்து உங்களை பலவங்கப்படுத்த அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியேறுங்க. ஸோ அனுதினமும் வந்து பிசாசு வந்து என்ன சொல்லுவான்னா, நீ இதை செய்த. ஸோ அந்த நாளில் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ இதை செய்த. Hey, devil always come and remind you. Okay, the devil is very concerned about you. He always remind you. He's scared you will forget. ஸோ நீங்கள் மறந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு பிசாசு உங்களை வந்து ஞாபகப்படுத்துவோம். ஸோ இயேசு கிறிஸ்துவே வந்து அவன் வந்து ஞாபகப்படுத்தினான். ஸோ நீங்கள் வந்து தேவகுமாரன் அல்லவா? இயேசு கிறிஸ்துக்கு தெரியாத மாரி. ஸோ யூ வில் கம் அண்ட் ஸோ ஏவாளை வந்து அவன் வந்து நீங்களும் ஏவாளுக்கிட்ட வந்து என்ன சொன்னான்? He was telling Eve, so you are like God. He always come and remind you about the rubbish you have in your backyard. உங்களோட வீட்டு பின்னால் இருக்கிற குப்பையை குறித்து அவன் எப்போதும் ஞாபகப்படுத்துவான், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குப்பையை குறித்து. At times we know that there are no ways for us to rectify our past mistake. ஸோ அநேக நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன வந்து யோசிச்சு கொண்டு இருப்போம்னா, நம்ம செய்த பழைய வாழ்க்கையில் நம்ம செய்த பாவத்தை நம்மளால் மன்னிக்க முடியாமலே இருக்கும். எந்த காரியத்தை செய்தால் கூட அந்த காரியத்தை வந்து நம்ம மன்னிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஸோ ஐ டோன்ட் நோ why you are telling I am telling like this, but God is reminding me, no matter how hard your past life was, ஓகே, உங்களோட பழைய வாழ்க்கை எப்படிப்பட்ட கரடு முரடாக இருந்திருக்கலாம், நீங்களே உங்கள் வாழ்க்கையை மன்னிக்க முடியாமல் இருந்தால் கூட தேவன் இதனால் அவங்களை பார்த்து சொல்லுகிறார், ஸோ ஐ எம் forgiving you and I am making you righteous. உங்களை நான் மன்னித்து உங்களை நான் நீதியாய் ஆக்குவேன். ஸோ இதுதான் வந்து தேவன் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். We need to be free from the guilt as it like a chain that stops your Christian life. உங்களுடைய ஏன் வந்து இந்த பழைய வாழ்க்கையிலேருந்து நம்ம முற்றிலுமாய் விடுதலை ஆக வேண்டும்னா, why you need to forgive yourself, you need to forgive others, so you need to move on from your past life, past mistake, is because it will stop your Christian life. ஏன் வந்து இதோட முக்கியத்துவம் வந்து என்னன்னா, நீங்கள் அப்படியே அந்த பழைய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் வெளியாகவில்லைன்னா அது வந்து உங்களோட சங்கிலியை போல் அவங்க காலை வந்து கட்டி வைத்திருக்கோம். நீங்கள் முன்பாய் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் போக முடியாதபடி. When we glorify guilt, we are dishonoring the blood of Christ. ஓகே, இதை நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். எப்போ வந்து நம்ம அந்த குற்ற மனசாட்சியை நம்ம மகிமைப்படுத்துகிறோமோ, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தை வந்து மிதிக்கிற மாதிரி, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை மிதிக்கிறது இயேசுவை மிதிக்கிற மாதிரி. ஓகே, ஸோ trampling on the blood of Christ is equals to stepping your leg on Jesus. Okay, that's how serious the matter is. Okay, இதனால் நம்ம பழைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு குற்ற மனசாட்சியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க. ஸோ you can be in very huge guilt because of your past, but I'm reminding you, I cannot do anything about your guilt. Okay, உங்களோட அந்த குற்ற மனசாட்சி பற்றி என்னால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. I only can tell you this, when you are glorifying your
அந்த அந்த குற்ற மனசாட்சிக்கு நீங்க மகிமை கொடுக்குறீங்களோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்க மிதிக்கிறீங்க. So when you are trampling on the blood of Christ is equals to trampling on Jesus himself. Okay, so you need to understand that once we settle with the guilt, we need to set our mind to the word of Jesus. So எப்போ அந்த குற்ற மனசாட்சிலேருந்து நீங்கள் வெளியாகிறீங்களோ, முற்றிலுமாக வெளியாகிறீங்களோ, அப்போ தான் வந்து அவங்களோட சிந்தையில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுன்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தை வந்து உங்களுக்கு கேட்கும். Okay, so you need to settle your guilt first, then only you can follow Jesus freely. Okay, if you want to know about Jesus, you need to read this book. Okay, I think in the New Testament most of the books are mentioning about Jesus as a God. Okay, they are portraying Jesus as a God, but we need to understand that Jesus lived as a human being on this earth. Okay, இயேசு கிறிஸ்து அநேக புதிய ஏற்பாட்டில் இருக்கிற புத்தகங்கள் அவரை வந்து ஒரு தேவனை போல தான் வந்து அவர் வந்து பிரதிபலிக்கும். ஆனால் இந்த ஒரு புத்தகம் மாத்திரம், ஓகே, இந்த ஒரு புத்தகம் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதனாய் இருக்கிற வேலையில் அவர் செய்த காரியங்களை குறித்து வெளிப்படுத்தும். என்ன புத்தகம்னா, ஸோ புக் ஆஃப் இப்ரூஸ். ஓகே, புக் ஆஃப் இப்ரூஸ் இஸ் ரிஃப்ளெக்டிங் ஜீசஸ் as in the human form. ஓகே, ஸோ எபிரேயர் புத்தகம் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனித ரூபத்தில் வந்து அவரை வந்து சித்தரித்திருக்கோம். ஓகே, அது நீங்கள் வந்து வாசித்து பார்க்கலாம். ஸோ ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 6:20. Hebrews 6:20 நான் தமிழில் வாசிக்கிறேன். நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். Okay, Hebrews 6:20. Whither the forerunner is for us entered, even Jesus, made an high priest forever after the order of Melchizedek. So இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு காரியம் வந்து போடப்பட்டிருக்கு. Jesus is our forerunner. Okay, forerunner. So தமிழ்ல வந்து நமக்கு முன்னோடியாகிய இயேசு கிறிஸ்து. முன்னோடினா என்ன? Okay, முன்னோடினா someone who is far ahead. Okay, forerunner is someone who is far ahead. So முன்னோடினா ஒருத்தர் ரொம்ப முன்னுக்கு போய் கொண்டிருக்கிற ஒருவர். Okay, அவர் தான் வந்து forerunner. Okay, so Jesus is our forerunner who has run the race ahead of us. So நம்மளுக்கு முன்பாக அந்த ஓட்டத்தை ஓடி முடித்த ஒரு நபர், அவர் தான் வந்து நம்மளுக்கு முன்னோடியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து. இது வந்து நம்மளுக்கு புரிந்து கொள்ளணும். ஸோ நீங்கள் ஒலிம்பிக் பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு, ஓகே, மலேசியாவோட அத்லீட்டு, ஓகே, அசீசு அவாங், ஓகே, ஸோ சைக்கிளிங், ஓகே, மலேசியாவோட சைக்கிளிங் அவர் வந்து வெள்ளி பதக்கம் எடுத்தார். அவர் ஏன் வந்து தங்கப்பதக்கம் எடுக்க முடியலைன்னா, காரணம் அவருக்கு முன்னாடி போன அந்த கிரேட் பிரிட்டனோட அந்த சைக்கிள் ஓட்டக்காரர், ஸோ அவர் வந்து ரொம்ப முன்னுக்கு போயிட்டார். அவர் வந்து துரத்தி வர முடியல. 7 வினாடி வந்து அவருக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து அவருக்கு வெள்ளி பதக்கம் கிடச்சி. ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் அப்சர்வ் ஒலிம்பிக் அத்லெட்டிக்ஸ், ஓகே, இந்த cycling event, so we had our local athlete Azizu, okay, who went for the cycling event. So why he couldn't win the gold medal? Because the Great Britain athlete went far ahead of him. Okay, similar like how Jesus went far ahead of us. எப்படியா இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு முன்னோடியாய் போயிட்டாரோ, அதே போல தான் அந்த நாளில் அந்த நபரும் வந்து முன்னுக்கு போயிட்டார். ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் யூ illustration. So Jesus is our forerunner who has run the race ahead of us. ஸோ இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நம்மளுக்கு இருக்கிற அந்த ஓட்டத்தை அவர் ஓடி முடித்தவர். அவருக்கு எல்லா அந்த ஓட்டத்தில் இருக்கிற எல்லா சோதனையும் வந்து அவருக்கு தெரியும். Okay, Jesus is our forerunner. He know all the tests ahead of us because he already finished the race. Okay, so it's always easy to follow who have already finished the race. Okay, ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 12:1. We will read about one verse from Hebrews chapter 12 verse 1. Okay, so நான் வாசிக்கிறேன் தமிழ்ல. எபிரேயர் 12:1.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி, இந்த வசனம் திரும்பி பாருங்க, இயேசுவை நோக்கி, ஓகே, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். He will read in English. Wherefore, seeing we also are compassed about with so great a cloud of witness, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us. So இந்த வசனத்துல ஒரு காரியம் வந்து என்ன போடப்பட்டிருக்குன்னா, இயேசுவை நோக்கி, fix our eyes on Jesus. So இயேசுவை நோக்கி நம்மளோட கண்களை வைக்கிறது. So he was tempted like us. So நம்ம வந்து எப்படியாக வந்து சோதிக்கப்பட்டோமோ அப்படியாக வந்து அவரும் வந்து சோதிக்கப்பட்டார். எப்படி so we can follow his footstep on how we overcome temptation. So எப்படியாக வந்து அவரும் வந்து நம்மளை போல வந்து சோதிக்கப்பட்டதுனால், ஸோ நம்மளும் வந்து அவருடைய பாத படிகளை நம்ம பின்பற்ற முடியும். We can follow his footstep. Okay, so one example, to forgive as he forgave. அவர் மன்னித்த விதமாய் நம்ம மற்றவர்களை மன்னிக்க முடியணும். Okay, if you are saying you are following Jesus, you must be able to forgive someone like how Jesus forgave. Okay, அவர் எந்த சூழ்நிலையிலையும் அவர் வந்து யாரையும் மன்னிக்காமல் இல்லை. இன்னைக்கு எப்படியாவது வந்து நம்ம இந்த இடத்துல கூடி இருக்கோம்னா அவர் நம்ம மன்னித்ததுனால தான். Okay, we are gathered here because he forgave us. So similarly, when we are saying we are following Jesus, so we need to forgive like he forgave. I just give you an example. So we need to worship like how Jesus worshiped. So we need to praise like how Jesus prays. We need to pray like how Jesus prayed. So we need to follow everything because he is our forerunner and we need to follow his footsteps. ஸோ அவர் ஜெபித்த வண்ணமாய் நம்மளும் ஜெபிக்க வேண்டும். அவர் தேவனை ஆராதித்த வண்ணமாய் நம்மளும் தேவனை ஆராதிக்க வேண்டும். அவர் எப்படியாக வந்து சோதனைகளை சகித்த வண்ணமாய் நம்ம அவரை போல நம்மளோட சோதனையை சகிக்க வேண்டும். காரணம், ஸோ அவர் வந்து நம்மளுக்கு முன்னோடியே இருக்கிற அவரோட பாதப்படியில் நம்ம நடந்து போகிறோம். ஓகே, ஸோ எபிரேயர் 4:15 எடுத்து வாசிப்போம். ஸோ Hebrews chapter 4 verse 15. ஸோ நம்முடைய பலவீனங்களை குறித்து பிரதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கிராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். So we will read one verse, very powerful verse from Hebrews chapter 4 verse 15. For we have not an high priest which cannot be touched with the feeling of our infirmities, but was in all points tempted like as we are, yet without sin. So this fact actually liberates me when I understood that Jesus was tempted exactly like me as a human, yet he didn't sin. ஸோ இந்த காரியம் ரொம்ப நாள் என்னோட மூளையில் வந்து என்ன இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரன், ஸோ அவர்னால எல்லா சோதனையும் சந்திக்க முடியும். ஸோ அவருக்கு வந்து எல்லாமே இருந்துச்சு, அவர்னால் எல்லாமே செய்ய முடியும், அதனால அவர் செய்தார். நான் வந்து அப்படி இல்லை, அதனால நான் பாவத்தில் விழுந்துடுறேன். அப்படியே தான் வந்து ரொம்ப நாள் என்னுடைய, ஸோ என்னை போல் வந்து நீங்களும் யோசிச்சு கொண்டிருக்கலாம். யூ கேன் திங்க் லைக் மீ, சேயிங் தட் ஓ ஐ cannot be like Jesus because he is God. But this verse, Hebrews chapter 4 verse 15, எபிரேயர் 4:15 என்ன தெளிவாக வந்து சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் செய்யாமல் இருந்தார். So he was tempted exactly like us, yet he didn't sin. Okay, so if you really believe the Bible, so தேவனுடைய வார்த்தையை நீங்க உண்மையா நீங்க நம்பினீங்கன்னா, ஸோ தேவனுடைய வார்த்தை உண்மையானதுன்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இந்த வசனத்தை நீங்கள் நம்ப வேண்டும். ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், யூ நீட் டு பிலீவ் தட் ஜீசஸ் வாஸ் எக்ஸாக்ட்லி லைக் யூ. ஸோ ஜீசஸ் வாஸ் எக்ஸாக்ட்லி டெஸ்டட் லைக் யூ. He was going through temptation like you, yet the only difference was he didn't sin, we sin, we fall into sin. That's why we are having the same cycle coming again and again. Okay, so we need to understand that. He didn't have access to resources to overcome temptation,
similar like us. Okay, அதனால அவருக்கும் எந்த ஒரு காரியமும் அவருக்கு எக்ஸ்ட்ராவா இல்லை. அவர் அந்த சோதனை வந்து சகிக்கும்படியாக. Okay, if Jesus live in this world as God, how could I follow him? இதை நீங்க இதை யோசிச்சு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எல்லா நேரமும் follow me என்னை பின்பற்றுவான். அவர் இந்த உலகத்துல தேவனை போல வாழ்ந்து நம்ம மனுஷனை போல வாழ்ந்தோம்னா எப்படி நம்ம பின்பற்ற முடியும்? It's not logic. Okay, so if Jesus live in this world as God, how is possible for me, a human being, to follow him? It's not logic. It's not logical. Okay, but this verse is clearly saying that he lived exactly like us. In 14th of July, okay, at 11:25, I'm living like this. Jesus lived exactly like this 2000 years ago. So இந்த நாளில் நான் இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தேன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து என்னை போல வாழ்ந்து கொண்டிருந்தார். இதுதான் வந்து நம்ம புரிந்து கொள்ளணும். ஓகே, அவர் வந்து ஒரு தேவனாய் இருந்து நம்மளை மனுஷனை போல வந்து அவர் வந்து பின்பற்றுவான்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்தாருன்னா, திஸ் இஸ் சிமிலர் லைக் an angel is asking me to cross over the river flying. So தேவன் இந்த நாள் அவர் தேவனாய் இருந்து அவரை பின்பற்றுவான்னு சொல்லிட்டு சொன்னாருன்னா அது எதுக்கு வந்து ஒப்பா இருக்குன்னா, ஒரு தேவதூதன் ரெக்கையை வைத்து கொண்டு ஒரு பெரிய ஆறை வந்து கடந்து பறந்து வா எங்கூட. சார் நம்மளாம் செய்ய முடியாது. So we will say, I cannot fly. You come to my level and then I can follow you. We follow the bridge. Okay, so இந்த பாலத்தை கடந்து வந்து என் கூட வா. ஸோ இந்த ரெக்கையெல்லாம் வந்து வச்சுட்டு மனுஷனை போல வா, நம்ம பாலத்தில் வந்து கடந்து போவோம். என்னால் பறக்க முடியாது, பிகாஸ் அது வந்து நம்மளோட இயல்பு இல்லை. இட்ஸ் நாட் அவர் நேச்சர் டு ஃப்ளை. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள்னா பீப்புள். ஸோ நீங்கள் வந்து இது யோசிச்சு பார்க்கலாம். யூ கேன் இமேஜின் திஸ். ஸோ தேர்ஸ் அ ஸ்லம். ஓகே, ஒரு என்ன குப்பம்மா. ஓகே, குப்பம் வந்து ஒரு பெரிய ஒரு சிட்டி, ஒரு பெரிய ஒரு பட்டணத்தில் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு இடம். ஓகே, ஒரு ஸ்லம். ஓகே, யூ கேன் see this. I think even in KL also will have. I think you can see in the movies. There are many slums around the world. Okay, அநேக இடங்கள்ல ஒரு என்ன அந்த ஒரு குப்பம் வந்து அநேக இடத்துல இருக்கும். அந்த இடத்துல வந்து இருக்கிறவங்க ரொம்ப ஏழைப்பட்டவர்களாக இருப்பாங்க. So there will be many poor people there. So their economic work will be they will be doing daily work. அனுதினமும் வந்து அவங்க வேலை செய்து கொண்டிருப்பாங்க. ஸோ கல்லை தூக்கிறது, கல்லை உடைக்கிறது. ஸோ அனுதினமும் வந்து 2 வழி 3 வழிக்கு வந்து அவங்க வேலை செய்து கொண்டிருப்பாங்க. ஸோ they will be working for $1 or $2 a day. Okay, imagine their life is like that. And suddenly a billionaire is coming to that slum. Okay, அந்த குப்பத்துக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரர், பில் கேட்ஸ்னே வச்சுக்கோமே. Okay, Bill Gates suddenly he decided to come to the slum. So he is saying, okay, I want to live with you. நான் உங்க கூட வந்து வாழ போறேன். பணக்காரனா இல்லை. ஸோ நீங்கள் வந்து எப்படியா வந்து அனுதினமும் அன்றாட வேலைகளை செஞ்சு 2 வழி 3 வழிக்கு நீங்கள் வந்து சேர்த்து கொண்டிருக்கீங்களோ, ஒரு மாதத்துக்கு வந்து மேபி ஒரு 100 வழி தான் வந்து அவங்களுக்கு சம்பாத்தியம் வரும். ஸோ மேபி they will only earn $100 a month. Okay, then he is saying, I will come and live with you. உங்கள் கூட நான் வந்து வாழ்ந்து உங்கள் மாதிரி அனுதினமும் நான் வந்து வேலை செஞ்சு அந்த 100 வழி சம்பாத்தியத்தில் எப்படி கடனே இல்லாமல் வந்து வாழ்றதுன்னு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படியா வந்து நீங்கள் எல்லாமே மிகுதியாக இருந்து நீங்கள் வெற்றிகரமாக வந்து வாழ கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ he always have money. ஓகே, அவருக்கு வந்து எப்போதும் வந்து காசு இருக்கும். he can always have the liberty to exercise his credit card. So unlimited fund inside because he is a billionaire. But he decided to not to use the credit card. ஓகே, ஸோ அவருக்கு எல்லா இதுவும் அந்த கிரெடிட் கார்டை வந்து பயக்கிறதுக்கு அவருக்கு எல்லா தகுதியும் இருந்தால் கூட அவர் அதை பயன்படுத்தாமல் அங்கிருந்து ஜனங்களை போல வந்து வாழ்றாருன்னா எப்படியா இருக்கும்? அதே போல தான் இந்த நாளில் இயேசு கிறிஸ்து he live all the heavenly privilege. He has all the rights to exercise his heavenly credit card. So
இயேசு கிறிஸ்துவும் அதே போல தான் அவருக்கு எல்லா தகுதியும் இருந்துச்சு பரலோகத்துடைய அந்த கிரெடிட் கார்டை எப்போ வேணுமா யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தேவகுமாரன்னு சொல்லிட்டு அவர் எப்போ வேணுமா யூஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு தகுதி இருந்துச்சு. ஆனால் அந்த நாளில் அவர் வந்து என்ன செய்தார்னா எல்லாத்தையும் விட்டு நம்மளை போல மனுஷனாக இந்த பூமிக்கு வந்து நம்மளை போல வாழ்ந்தார். Okay, that's the thing that the verse is saying. Jesus lived exactly like us, same, tempted, but the only difference is he was having the faith on the Father. So தேவன் மேல அவருக்கு நம்பிக்கை, முழு நம்பிக்கை இருந்துச்சு. And he loved those who came against him. Okay, that is what about following Jesus. ஸோ அவருக்கு எல்லா காரியங்களும் நம்மளை போல நடந்துச்சு. ஆனால் ஒரே வித்தியாசம் வந்து என்னன்னா அவர் பிதாவின் மேலே அவர் முழு நம்பிக்கை வைத்திருந்தார், அவரோட திட்டத்தில் முழு நம்பிக்கை வைத்திருந்தார். மற்றவர்களை வந்து அவர் மன்னிக்க கற்றுக்கொண்டார். அவர் மன்னித்து அவர் வந்து ஏற்றுக்கொண்டார். ஓகே, ஸோ he was tempted at the same point like this. So God will start to give you your own experience. Okay, so when you are going through, when you are following, so you don't need to depend on your Bible study to preach. Okay, God will give you your own experience of following Him. Okay, along the way. So there's a preacher. So there's a preacher in I think in US or India. So the preacher he went. Some people sued him. So சில பேர் வந்து அவர் வந்து கோர்ட்டுக்கு வந்து இழுத்துட்டாங்க. காரணம் அவர் உண்மையை வந்து சில இடத்துல வந்து பேசினதுனால. ஸோ he was sued because he tell the truth. Okay, and people sued him, and that was the first time experience for him to go to the court. ஸோ முதல் அனுபவம் அவர் வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கு, நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு. ஸோ அப்போ அந்த நேரத்தில் அவர் வந்து என்ன செய்தார்னா அவருக்கு உண்மையிலே பயம் எடுத்துருச்சு. அவர் எவ்வளோ தான் வந்து வைராக்கியமாக இருந்தால் கூட he was like very stiff. But at one point he faced fear in his life. Then suddenly a thought came to his mind. So God was speaking to him. So தேவன் வந்து அவரோட வந்து அந்த நேரத்தில் அந்த கோர்ட்டில் எல்லா குற்றவாளிகளுக்கு முன்பாக வந்து நின்று கொண்டிருக்கிறார். So he was standing with all the criminals, and suddenly God put a thought. Look at my footstep in this court. இந்த நீதிமன்றத்தில் என்னுடைய பாதப்படியை தேடிப்பாரு. ஸோ ஐ வாஸ் ஃபுல்லி டெம்ப்டட் லைக் ஐ வாஸ் இன் த சேம் சிச்சுவேஷன் லைக் யூ 2000 years back in front of Pilate. Okay, so in front of Pilate. ஸோ அந்த நாளில் அந்த பிலாத்துக்கு முன்பாக வந்து நானும் ஒரு குற்றவாளியை போல தான் வந்து உன்னை போல நின்று கொண்டிருந்தேன், உண்மையை பேசுனதுனால. அதனால இந்த சூழ்நிலையில் என் பாதப்படியை தேடிவா. ஸோ நான் அந்த நாள் என்ன செய்தேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? ஜீசஸ் வாஸ் நெவர் டிஸ்கரேஜ். Okay, he was facing the same thing, same experience, same testing like us, but he never get discouraged because he know the purpose. You know, he was அவருக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவரை ஒடுங்கி போகல. he never get moody. ஸோ சூழ்நிலையில் எப்போதும் டெம்பரேச்சர் வந்து ஏறி இறங்கல, எப்போதும் வந்து ஒரே மாதிரி தான் இருந்தார். he never get confused. எந்த நேரத்தில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை அவருக்கு. Okay, he was like very calm. Okay, so பிலாத்து வந்து கேட்குறாரு, நான் வந்து உன்னை வந்து சிலுவையில் அறையறதுக்கு எனக்கு வந்து வல்லமை இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ அவர் வந்து என்ன சொல்றாரு, என் பிதா வந்து உனக்கிட்ட கொடுத்த வல்லமையை காட்டிலும் உனக்கு வேற வல்லமை இல்லை அப்படின்னு. காமா, நீங்க ஒரு நீதிபதி கிட்ட வந்து சொல்லுவீங்களா, ஸோ உன்னை வந்து நான் சிறையில் வந்து போடுறேன், உன்னை தூக்கில் போடுறேன், ஸோ எங்க பிதா வந்து அவங்களுக்கு கொடுத்த வல்லமையை காட்டிலும் உனக்கு வேற வல்லமை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. I'm not telling you to be rebellious, but always have the Spirit of God with you. So தேவனுடைய ஆவி உங்களோடு இருக்கும்படியாக எந்த சூழ்நிலை நீங்கள் இந்த கோவிட் டைமில் முக்கியமாக அநேகர் வந்து அநேக சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம், ஒரு ஒடுக்கத்துக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு வாழ்க்கையில், ஸோ யூ கேன் பி டிஸ்கரேஜ் இன் திஸ் கோவிட் டைம். ஸோ மேபி யூ லாஸ் வாட் எவர் யூ ஹேட் and you're facing a lot of struggle in your life. Always remember Jesus was tested same like you. இயேசு கிறிஸ்து உங்களை போல வந்து அவர் சோதிக்கப்பட்டார். ஆனால் அந்த சோதனையின் மத்தியில்
அவர் வந்து தளர்ந்து போல, அவர் வந்து நிதானமாக இருந்தார். காரணம் அவருக்கு தெரியும் என்னோட பிதா எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். ஸோ he always remember that the father will supply all of his need. Okay, so I think I have a few things, but it's okay. So I just want to conclude with this. இந்த காரியத்தோடு வந்து நான் முடிக்கணும். ஒரு கடைசி வசனம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். Okay, 1 Corinthians 10:13. I will conclude with this. Okay, இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உன் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். Okay, so 1 Corinthians 10:13. There had no temptation taken you but such as is common to men. But God is faithful, who will not suffer you to be tempted above that ye are able, but will with the temptation also make a way to escape, that ye may be able to bear it. ஸோ இந்த வசனத்தில் தெளிவாக வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுக்கு சோதனை வரும், ஆனால் சோதனையில் உங்களுக்கு பலன் கொடுக்க, உங்களை தப்பு வைக்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். God is faithful to deliver you from all your temptation and God will never test you beyond your ability. உங்களுடைய திராணிக்கு மேலே தேவன் உங்களை சோதிக்க மாட்டான்னு சொல்றாரு. கடைசியில் வந்து என்ன போடப்பட்டிருக்குன்னா, அந்த சோதனையின் மத்தியில் அவர் வந்து வழியை திறப்பார் அவங்களுக்கு, நீங்கள் விசுவாசத்தோடு அவரை பின்பற்றி வரப்ப. ஓகே, when you maybe because of the situation you can't see his footstep, but when you totally focus on God, so தேவன் அந்த சூழ்நிலையினால நீங்கள் தேவனுடைய பாதபடியை நீங்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு நிமிஷம் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் போய் நிதானமாக இருந்தீங்கன்னா தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பார், அவருடைய பாதப்படிகளை வந்து பார்க்க முடியாது. ஸோ அதுதான் வந்து இந்த 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுது. That's what 1 Corinthians 10:13 is saying. He is saying he will open a new path for you to deliver you. Okay, எப்படியாய் அந்த அந்த என்ன ரெட் சி பொழந்துச்சோ புது பாதை, அந்த நாளில் நம்ம நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். நம்ம அந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி இருக்கும். God created a new path just for you because you trusted him. So God will deliver you and God will save you. ஸோ தேவன் வந்து உங்களை விடுதலை ஆக்கி தேவன் உங்களை ரட்சிப்பார். ஸோ இதுதான் வந்து தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. ஸோ நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற வேலையில் ஜீசஸ் ஃபேஸ் டெம்ப்டேஷன், அநேக சோதனைகள் இயேசு கிறிஸ்துக்கு வந்துச்சு. but he never discussed with devil. So devil come and talk to Jesus, say, so you are a son of God. ஸோ நீங்கள் வந்து தேவகுமாரன், இது வந்து கல்லை அந்த அப்பமாக்கி சாப்பிடுங்க. ஸோ அவர் எல்லா நேரமும் அவர் வசனத்தை பயன்படுத்தி அவர் வந்து பிசாசை மேற்கொண்டார். ஸோ இன் வாட் எவர் சிச்சுவேஷன் யூ ஆர், யூஸ் த வேர்ட் ஆஃப் காட், okay, to overcome the temptation. So say you can quote this word 1 Corinthians 10:13. ஸோ 1 கொரிந்தியர் 10:13 என்ன போடப்பட்டிருக்குன்னா, திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டா, தேவன் உங்களை விடுவிப்பான்னு சொல்லுது. இந்த வசனத்தை நீங்கள் சொல்லி, ஆண்டவரே நீங்கள் தான் சொன்னீங்க, இந்த வசனத்தில் என்ன போடப்பட்டிருக்குன்னா நீங்கள் உண்மை உள்ளவர்னு போடப்பட்டிருக்கு. So God, in this verse you are saying you are faithful, okay, so you deliver me, so claim. So when you claim, God will do. Okay, so that's what I want to tell. And when we are discouraged and we are saying this is too much for us, we are indirectly saying, God, you are not faithful. Okay, எப்போ வந்து நம்ம தளர்ந்து போய் இந்த வாழ்க்கை இது என்னால் வந்து ஏற்றுக்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோமோ, அந்த நேரத்தில் நம்ம தேவனிடத்தில் என்ன சொல்கிறோன்னா, ஆண்டவரே நீங்கள் உண்மை இல்லாதவர், இந்த வசனத்துலேருந்து நீங்கள் உண்மை இல்லாதவர்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட சொல்லுகிறோம். அப்படி இல்லை. ஸோ தேவன் வந்து உண்மை உள்ளவர். என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன், உங்கள் வாழ்க்கையில் தேவன் கண்டிப்பாக அவர் செய்வார். ஸோ இந்த நாளில் we need to be someone who tell to the new believers and young followers to follow us. Okay, இயேசு கிறிஸ்து நம்மளே பின்பற்ற சொன்னார். ஸோ அதே தொடர்ந்து நம்ம பார்க்குறப்ப பவுல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருக்கு வந்து ஏற்ற தாளான இதெல்லாம் இருந்துச்சு. ஓகே, ஸோ ஜீசஸ் asked us to follow
Paul followed him and he was having ups and downs, but yet he still say, I'm trying to be perfect like Jesus and please follow me. Don't get discouraged, don't get swayed. ஸோ நீங்கள் வந்து வழி தப்பி போயிடாதீங்க, என்னை பின்பற்றி வாங்க. ஓகே, ஒரு மலையில், ஒரு எவரெஸ்ட் மலையில் ஒரு பனி இருக்கிறப்ப, பனியில் படிலாம் இருக்கிறப்ப, ஸோ நீங்கள் பின்பற்றி போகிற மாதிரி வந்து நீங்கள் பாருங்கள். ஏசு கிறிஸ்து ஏற்கனவே எவரெஸ்ட் மலை மேலே போய் சேர்ந்துட்டாரு. ஸோ பவுல் வந்து பாதி வழி போயிட்டாரு. ஸோ பின்பாக வந்து நீங்கள் போய் கொண்டிருக்கீங்க. உங்கள் பின்னால் புதிதாக இருக்கிற விசுவாசிகள், okay, young believers, young followers are there behind you. Okay, they are following you and you need to be in the state and standard to tell them, follow me, so I will guide you. So you just need to do like this. So be a guide. Okay, so இதுதான் வந்து தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஊழியம். So I conclude with this. So I refer back to my title, our calling to follow Jesus. ஸோ இந்த நாளுடைய தலைப்பு வந்து என்னன்னா, நம்மளுடைய அழைப்பு தேவனை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது. ஸோ நம்மளோட அழைப்பில் உண்மையாக இருக்கிற வேலையில தேவன் நம்மளோட இடத்துல உண்மையாக இருப்பான். when we are faithful to our calling, God will be faithful to us. So I will conclude with this. ஸோ ஒரு பாடலோடு நம்ம வந்து முடிப்போம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், ஸோ வீர நடை நடந்திடுவோம். இந்த பாடலோடு நம்ம வந்து முடிப்போம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானை கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானை கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே. இந்த நாள் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது. இதனால உங்களுக்கு 1000 தான் துன்பம் வந்தாலும் இதனால உங்களுக்கு அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் மலையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் மலையை வென்று விட்டோம். கடனாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். தேவனுக்கு பின்னால் நடப்போம். கடனாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். காலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். அப்பா, இந்த நாளில் அப்பா உங்க சொந்தத்தில் வருகிறோம். எப்படியாய் அப்பா இந்த செய்தி அப்பா நாங்கள் கேட்கும்படியாய் நீ கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். God, we thank you for the word of God that you shared with us. God, we are committed. We are renewing our commitment. We are renewing our vows in front of you. உங்களுக்கு முன்பாய் அப்பா எங்களுடைய வாக்குத்தத்தம், எங்களுடைய வார்த்தையை அப்பா நாங்கள் வைக்கிறோம். இந்த நாளிலிருந்து எங்களுடைய அழைப்பை நாங்கள் அறிந்து கொண்டு உண்மை பின்பற்றும்படியாகப்பா. God, we are pledging in front of you. உங்களுக்கு முன்பாய் நாங்கள் வந்து சொல்லுகிறோம், we will follow you. We will accept your calling to follow you diligently. உண்மையப்பா உண்மையாக நாங்கள் பின்பற்றும்படியாக இந்த நாளில் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம். ஒவ்வொருவரையும் அப்பா நீரே ஆசீர்வதியும். God, we commit everyone who are hearing this word, Lord. God, we commit their life unto your hands. No matter what the situation they are going through, அவங்க எந்த சூழ்நிலையில் கடந்து போனாலும் God, deliver them as you are faithful. நீங்கள் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால நீங்கள் அவர்களை ஒவ்வொருவரையும் நீர் இந்த நாளில் விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை தொடர்ந்து வழி நடத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God, we commit into your hands. In Jesus' name we pray. Amen. God bless you.